ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒயிட் ரைஸ், சூடான ஒயிட் ரைஸ். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்கள் சாம்பார். இது என்ன சாம்பார்னால் மாம்பழம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். யாரெல்லாம் மாம்பழம் போட்டு சாம்பார் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாம்பழம் சாம்பார் பாருங்கள், கொதிக்க இருக்குது சாம்பார். மாம்பழம் போட்டு சாம்பார், சின்ன வெங்காயம் உரித்து போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மாம்பழம் போட்டு இன்னும் உருண்டை மாம்பழம்லாம் போட்டு வச்சா, சின்ன சின்ன மாம்பழம், இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப கொதிக்க இருக்குது சாம்பார். இன்றைக்கி நம்ம வீட்டில் மாம்பழம் சாம்பார் தான். அப்புறம் பாருங்கள், பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய், வீட்டிலையே உருக்கின பசு நெய். மாங்காய் பச்சடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. பாருங்கள், நேற்று கோலா உருண்டை குழம்பு வச்சேன். அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து இன்றைக்கி அதை பொரித்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அந்த மாவே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து வடை தட்டலான்னு எடுத்து வச்சுருந்தேன். பட் அதை நான் உருண்டையை உருட்டிட்டேன். அப்புறம் கெட்டி தயிர் வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் மாம்பழம் சாம்பார் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.